கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கேட்டேக் நான் உங்களுக்கு லட்சுமிகாந்தன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா போட்டோட பேஸ் ஹெச் 100 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸை திறந்தோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 349 ருபீஸ்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ அதை நான் பிக் பில்லியன் டேஸில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த உள்ளே இருக்க சேஃப்டி கொடுத்த கார்ட்போர்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம போட் பேஸ் ஹெட் 100. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீல் எடுக்கணும். இந்த போட்டு நோட் இருக்க சீல் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இது எடுத்துடலாம். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா நிறையா பொருளும் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸை கேரி பண்ணிட்டு போகிற பேக்னு சொல்லலாம், அதாவது சுருக்கு பைன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கேரி பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஏதாவது ஊருக்கு போனீங்களா, ட்ராவல் பண்ணீங்கனாலும் இதை கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இதெல்லாம் நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு அந்த சைஸ் பத்தனாலும் இந்த சைஸை மாற்றி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது உடஞ்சிருச்சுன்னா ஆர் ஏதாவது கேட்காம போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகலைன்னா இந்த 1 இயர் வாரண்டி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஒரு ஓரமாக தரலாம். நெக்ஸ்ட் நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு போகலாம். இயர்ஃபோன்ஸ் வரையில் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராப் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்ட்ராப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க போட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10 mm கூடிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா போட்டோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3.5 mm ஜாக் கோல்டு கிடையாது, இது நார்மலாக 3.5 mm ஜாக் தான். ஸோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. பில் குவாலிட்டி பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. ஸோ கைஸ் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. இப்போ நீங்கள் காதில் மாட்டினா அந்த காதில் மாட்டிக்கிற ஃபீலே இது கொடுக்காது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயர் யூஸ் பண்ணனாலும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இன்கேஸ் இது கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸும் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இது இதோட லைஃப் டைம் எல்லாமே. நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சவுண்ட் குவாலிட்டியும் சவுண்ட் கிளியாரிட்டியும் எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. இஸ் 350 ருபீஸ்க்கு இந்த பேஸும் அந்த சவுண்ட் கிளாரிட்டியும் கிடைக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸில் எந்த இஷ்யூவும் நான் பார்க்கல. கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வாங்கிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.